ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்தின் தற்போதைய நிலை என்ன என்பது பற்றி டெல்லியில் இருந்து தெரிவிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். சலீம், வணக்கம். ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்தினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? எப்பொழுது அவசர சட்டம் அமலுக்கு வரும்? ஏனென்றால் நாளை அலங்காநல்லூர்ல போட்டிகள் நடக்க போகிறது. அதை தொடக்கி வைப்பதற்காக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் செல்லவிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்ப இருக்கிறது. அப்படி ஒரு சூழல் இங்க இருக்கிறது. இப்ப எப்பொழுது அவசர சட்டமானது அமலுக்கு வரும்? நாம டெல்லியிலிருந்து 2 நாளுக்கு முன்னாடியே சொன்னோம், ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்க 99% வாய்ப்பு இருக்கிறது என்று. இப்பொழுது அது 100% மாறி உள்ளது. முதலமைச்சரும் பயணிக்கிறார். இப்பொழுது ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டம் அப்படின்னு நாம சொல்லும்போது எல்லாரும் இன்னைக்கு எதிர்பார்த்தாங்க, கேபினெட் மீட்டிங் நடக்குமா, அமைச்சரவை கூட்டம் நடக்குமான்னு. தமிழகத்தில் அமைச்சரவை கூட்டம் தமிழகத்தில் நடக்காது. ஏன் அப்படின்னா, நேற்று இரவே தமிழகத்தில் அமைச்சரவை கூட்டம்னு சொல்ல முடியாது, முக்கிய அமைச்சர்கள் மொத்தம் 11 பேர் இருந்தாங்க. முதலமைச்சர் உட்பட 12 பேர். முதலமைச்சர் தலைமையில் 11 அமைச்சர்கள் பங்கு பெற்ற கூட்டம், மூத்த அமைச்சர்கள்லாம் பங்கு பெற்ற கூட்டம் நேற்று இரவு தமிழகத்தில் நடந்துள்ளது. அந்த கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டம் குறித்து அவர்களுக்கு விளக்கப்பட்டது. சாராம்சங்கள் என்னென்ன அம்சங்கள் இருக்கு என்று விளக்கப்பட்டு அவர்கள் ஒப்புதலும் அளித்து விட்டார்கள். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஃபைல் உள்துறை அமைச்சகத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்தது. ஆளுநர் மாளிகையில் இப்பொழுது ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்தின் அந்த கோப்பு இருக்கிறது. 4 மணிக்கு ஆளுநர் தமிழகம் வருகிறார். 5 மணிக்குள்ள ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்டத்தில் கையெழுத்திடுகிறார். கையெழுத்திட்ட அவசர சட்டம் அமலுக்கு வந்துவிடும். ஆக இன்றே ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். நாளை தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். இன்னொரு கேள்வி இருக்கிறது. உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஜனாதிபதி ஒப்புதலுக்கு தானே போயிருக்கணும். இதை கன்கரண்ட் லிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்களே அதாவது மத்திய மாநில அரசு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் இருக்கும் பொழுது ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் முன்கூட்டியே தேவைப்படுகிறதே, ஒப்புதலே வாங்கலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. காரணம் என்ன? ஜனாதிபதி நேற்று ஊரில் இல்லை. நேற்று 9:50க்கு தான் ஊரில் வந்தால். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மாநில அரசு அவசர சட்டம் இயற்றும் பொழுது ஜனாதிபதி ஊரில் இல்லை என்றால் அவசர சட்டம் வராமலே போய்விடக்கூடாது அல்லவா? அதற்காக ஒரு சில ஜனாதிபதிக்கு உள்ள ஒரு சில அதிகாரங்களை அவர் மத்திய உள்துறைக்கு கொடுத்திருக்கிறார். எப்ப மத்திய உள்துறையே ஒப்புதல் கொடுத்து மாநிலத்துக்கு ஃபைலை திருப்பி அனுப்பலாம் அப்படின்னா, அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியும் ஊரில் இல்லை என்றால் மத்திய உள்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு மாநில அரசு கொண்டு வர சட்டத்தை ஒப்புதல் கொடுத்து மத்திய உள்துறை மாநிலத்துக்கே திருப்பி அனுப்பும். மாநிலத்தில் என்ன பண்ணுவாங்க? அரசு சார்பா ஆளுநர்கிட்ட அனுப்புவாங்க. ஆளுநர் கையெழுத்து போட்டா சட்டம் அமலுக்கு வந்துவிடும். அவசர சட்ட அமலுக்கு வந்துவிடும். அதை அமல்படுத்தி விடலாம். இதுதான் ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்தில் நடந்திருக்கின்றது. நேற்று வரை ஜனாதிபதி ஊரில் இல்லை. நேற்று இரவு 9:50க்கு தான் ராஷ்டிரபதி பவன் உள்ளே வந்தார். அதனால நேற்று சாயந்தரம் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்தது. உள்துறை அமைச்சகமே இதை ஓகே பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களே ஒப்புதல் கொடுத்து தமிழகத்திற்கு திருப்பி அனுப்பினாங்க. நேற்று இரவு கூட்டம் நடந்திருக்கிறது. தமிழகத்தில் முதலமைச்சர் தலைமையில் 11 மூத்த அமைச்சர்கள் இருந்தார்கள். அங்கே நிறைவேற்றப்பட்டு ஃபைல் இப்ப ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிறது. 5 மணிக்குள்ள கையெழுத்தாகும். அவசர சட்டம் அமலுக்கு வரும். நாளை தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கும்.